வணக்கம் ஓவியா. சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் கர்ப்பிணிகளுக்கு கருவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபடும் கும்பலை பிடிக்க சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த மாவட்டங்களில் கர்ப்பிணிகளை குறிவைத்து சட்டவிரோதமான முறையில் கருக்கலைப்பு நடைபெற்று வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கர்ப்பிணியின் கருவின் பாலினம் கண்டறிந்து கருக்கலைப்பில் ஒரு கும்பலை சேர்ந்த அதாவது தலைவாசல் போலீசார் கைது செய்தனர். இதில் சின்ன சேலத்தை சேர்ந்த ஒருவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார். இதனிடையே சேலம், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கர்ப்பிணிகளை கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மாவட்டங்களில் சட்டவிரோதமாக கருவின் பாலினம் கண்டறிய அனுப்பி வைக்கப்படுகிறது. சுகாதாரத்துறைக்கு தெரிய வந்தது. இதை தடுக்கும் பணியில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் உள்ள புரோக்கர்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்களின் விவரங்களை சுகாதாரத்துறையினர் சேகரித்து விசாரித்து வருகின்றனர். கிராமப்புறங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வருகின்றனர். மேலும் கடந்த வாரம் ஓமலூர் பகுதியில் சட்டவிரோதமாக ஸ்கேன் மையம் நடத்திய 2 பேரை காவல்துறை அதாவது சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அதில் 4 பேர் அதிகாரிகளை தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். இதில் 2 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கும்பலின் தலைவனாக செயல்பட்டு வந்த சுகுமாரை போலீசார் தேடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த சேலம் மாவட்ட பகுதிகளில் உள்ள கிராமப்புறங்களில் சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஓவியா.